வேணாம். ஐயோ கொட்ட நல்ல குழுங்குதே சரியா கொட்ட நல்ல குழுங்குதடி கொட்ட கொட்ட நல்ல குழுங்குதடி கொட்ட போவாரிடடி புண்ணியவதி நீ ஆட வேண்டாம் மைக்கை புடுங்க வேண்டாம் டேய் பேசப்பட உலகப்படி ஆடி பாடி வரவேற்பது ஏன்னா இந்த புழுக்கள் மட்டும் பார்க்கிற பொழுது எப்படி இருக்கு பட்டப்பட்டு காரி வளர்ந்து கொண்ட காரி பட்டப்பட்டு காரி வளர்ந்த காரி காரி தொகுது கொண்ட காரி கடப்பட்ட பிள்ளை கரகமணி கோட்டமல்ல கடப்பட்ட பிள்ளை கரகமணி கோட்டமல்ல கடப்பட்ட பிள்ளை கரகமணி கோட்டமல்ல அடிராமி பொருளே பொருளமா என்னடி முனியம்மா ஓகல்ல மை ஆரடி கண்ணாவதமை ரொம்ப கைவிங்க தங்கச்சி தங்கச்சி ஒரு ஆம்பளை புத்தியா ஒரு ஆம்பளை புத்தியா தங்கச்சி பேசலாமா தங்கச்சி சொன்னா என்ன சொல்லணும் தெரியாதா சின்ன பிள்ளைய வார்த்தை பிடிக்கா இங்க வரைய மச்சத்தை நான் சின்ன பிள்ளைய வார்த்தை மச்சம் இங்க வா என்ன என்ன இங்க அந்த மச்சத்தை பார்க்காத நல்ல பாவடை தூக்கி பாரு முட்டாங்க மச்சம் தொடையில நடக்கு என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்கா இது ஏன் முட்டாட்டியா ஓ முட்டாட்டியா ஓ முட்டாட்டி எனக்கு என்ன வேணும் எப்ப புள்ள பத்த பிறகு முக்கால் மணி போனதுக்கு அப்புறமா தங்கச்சி இல்லையா ஆமையா தங்கச்சியா தங்கச்சியா சொல்ல மாட்டேன் தங்கச்சியா கடவுளே கடவுளே பொண்ணிய மேய்க்கிறதா தாளம் மேய்க்கிறதா ஏன் பண்ணிருக்கீங்க இல்லையா ஏன் முன்னாடியா தங்கச்சியா தங்கச்சி எப்பதான் லாபிக்கிட்டு கட்டிக்கிட்டியா வாசனியா பாசா நொட்டுது சரி இப்ப ஏன் தங்கச்சி மாதிரி ஓ தங்கச்சி மருத மழைக்கு நீங்க வந்து மாடுங்க மருத
கிளம்ப வைக்கிறதுக்கு இங்க பாரு, நீ மானை பிடிக்க வச்சியா இவ்வளவு பிடிக்க வச்சியா சொல்றது கிடையாது சத்தா இரிய அனுப்ப ஐயோ பெரிய அனுப்பா உண்மையிலே சொல்றேன் 7 அண்ணன் இல்ல 7 அண்ணன் இருக்காங்க உங்களை மாதிரி இவ்வளவு பொறுமையா எந்த அண்ணனும் இல்ல நானு தங்கச்சி அதுக்கு கொண்டே விடுவோம் தங்கச்சி யாரு வந்து நம்ம இனத்தை நீதான் அங்கிட்ட போக சொல்ற அப்புறம் போனா அங்கிட்ட பிடிச்சி இருக்கிற எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்ன பிரச்சனை நீ எதையாவது வாங்கிக்கிட்டு இங்கிட்டு வாங்க நான் அப்படியா நீ அப்புறம் இங்கிட்டு போங்க இங்கிட்டு வாங்க என்ன மண்டைய மொத்தி கிடக்குறீங்க மாதிரி என் தங்கச்சி தலையில வச்சிருக்கா இருக்கு பழக நல்லா உறுதியா போட்டிருக்காங்க ஆமா நம்ம என்ன தவிர அதோ தெரியுது வெளிமலை தெரியுதா ஆமான்னு சொல்லு தெரியலையே தெரியுதா எனக்கு தெரியுது தெரியுதா தெரியுது நான் சொல்றேன் இருங்க தங்கச்சி கேட்டுக்கிறேன் பாரு ஒண்ணும் தெரியலையே ஏற்கனவே துளக்க வேற பூஜை சொல்றதை கேளு அது தெரியுது அப்படியும் தெரியலையே வெளிச்சம் மட்டும் தெரியல காசு வேணுமா வேண்டாமா காலையில வேணும் 60 நோட்டு அது ரொம்ப முக்கியம் அந்த வெள்ளிமலை அப்படின்னா தெரியுது அந்த வெள்ளிமலையில போற இதெல்லாம் தெரியுதா எறும்பெல்லாம் ஆமா அந்த கட்டெரும்பு பக்கத்துல ஒரு சித்தெரும்பு கூட கூட போகுது ஒரு எறும்புக்கு மண்டை உடஞ்சு ரத்தமா ஊத்துதா ஆமா என்னது 2 லிட்டர் இருக்கும் இவ்வளவு ஊத்துது எதுக்கு எறும்பு இருந்து அதனால இங்க வராது எங்க என்ன நடக்குது அந்த ஆளை பத்தி தெரியாம தெரியாது மணி உங்க அண்ணனுக்கு நல்ல புத்தி மாதிரி எல்லாம் சொல்றேன் உன்னால தள்ள இவனும் தானே தள்ள சொல்றேன் முடியாதுங்கிறேன் யாரையாவது கூட்டிட்டு வந்தா தள்ள சொல்ல அதெல்லாம் நீ சொல்லு உடனே 50 ரூபா இருந்தா போதும் கேட்டியா நான் கேட்கிறேன் நான் என்ன உனக்கு அண்ணனா மாமாவா சரி நான் போயிட்டு வரேன் உன் பழக்கவழக என்னோட விட்டு என்னோட உன் பழக்கவழக இல்ல நீ சொன்னது அப்படித்தானே அது ஒரு 20 ரூபாய் குடியா அப்படி கேட்டியல்ல ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது வருக வேறு வரை பச்சான வளமொழிக்கும் குறிஞ்சி நிலத்திற்கு வருகை தந்த குலவிடுவரை வருக பச்சான நீரோடை வளமொழிக்கும் அலைவிடம் கற்றோர்கள் போற்றுகின்ற இந்த கழனிக்கு வருகை தந்த காவலரை வருக தாங்கள் யார் தங்களுடைய பெயர் என்ன தாங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்ற விவரத்தை சுருக்கமாக எடுத்துக் கூறுங்கள் பார்க்கலாம் புகை வண்டியை பிடிக்க வேண்டும் எதுக்காக என்ன காரணம் அந்நிடத்தில் விட்டாலும் கூட தலைமையின் முறையிலே தாங்கள் தெரிவிக்கின்ற கரத்தினால் வழக்கம் போல் வேட்டையாட புறப்படுகிற பொழுது அருமையான ஒரு மான் கூட்டம் மான் கூட்டத்திலே எத்தனை மான் இருந்தாலும் நான் பார்த்து ஒரு மான் அழகான மான் அவருடைய மானை பிடிக்கணும் கிட்ட நெருங்குகின்ற பொழுது அண்ணன் கெட்டிக்கார் தடுத்து நிறுத்தி விட்டான் நீங்க ஒருத்தர் தான் அப்படி சொல்லிருக்கீங்க பேச்சுக்கு சொன்னேன் தலைவி என்று வரணும் மானை பிடிக்கிறீங்க மாநில சாதாரண மானியுடைய பெருமையில சொல்லலாம் நிறைய சொல்ல இருந்தாலும் ஏன் இப்படி கேவலப்படுத்துற என்னுடைய மானம் விரட்டுகிற பொழுது திரும்பி பாருங்க பல்வரிசை ஆக பச்சரிசி பல்வரிசை என்றனால மானியுடைய பெருமையில சொல்லணும் அப்படின்னா பச்சரிசி பல்லரசி நிறைஜமானம்மா பக்குவமா நம்பிக்க ஓதமானம்மா பக்குவமா நம்பிக்க ஓதமானம்மா பச்சரிசி பல்லரசி நிறைஜமானம்மா பக்குவமா நம்பிக்க ஓதமானம்மா ஒரு தொட்டா உனக்கு லாபம் ஒரு தொட்டா உனக்கு லாபம் மறுபடியா பாவமா நீ ஒரு தொட்டா உனக்கு லாபம் மறுபடியா பாவமா
நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை மானை பிடிக்கிறேன் சம்மதம் சொல்லுங்க பாப்போம். இருந்தா தானே சொல்றதுக்கு. இருக்கிறதுனால வந்திருக்கோம். இல்லன்றதுனால தானே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா இருக்கிறது இல்லைன்னு நான் ஏத்துக்கிற முடியுமா? பாருங்க, என்னது இந்த உலகத்திலே பெரிய பாவம் எது தெரியுமா? என்ன பாவம்? அடுத்தவங்களை ஏமாத்துறது. அப்படி ஏமாத்துன்ற வேணும்னா பணம் வேணும்னா சரி ஐயா ஒரு 10 ரூபா பணம் இருந்தா கொடுங்க, கேட்டு வாங்கலாம். சரிங்க. அதை விட்டுட்டு 10 ரூபா பணம் கட்டோன்னு 10 ரூபா தானே பாப்போம் பாப்போம், நாளைக்கு பாப்போம், நாளை கழிச்சு ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லணும். எதையாவது சொல்லணும்ல. ஆமா பாப்போம். அது என்ன வார்த்தை? கொடுக்கறதா கொடுக்காததா பாப்போம்ன்றது அப்படின்னா மறுநாள் போய் கேட்டாலும் பாப்போம். இப்பதான் வச்சிருந்தேன், இந்த தம்பி டேனியல் கேட்டாப்புல கொடுத்துட்டேன், உங்களுக்காண்டிதான் வச்சிருந்தேன். சரி இப்படி இது ஏமாத்துறது இருக்க, அதுதான் இந்த உலகத்திலேயே பெரிய பாவமா. ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும், இல்ல இல்லைன்னு சொல்லணும். சரி அதனால நான் உங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. ஏன்னா உலகத்துல ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கிறதான் செய்வாங்க, இருக்கத்தான் செய்வாங்க. ஏன்னு வைங்களே, என்ன புருஷன்ட்ட பொண்டாட்டி உண்மை சொல்றது கிடையாது. ஏன்னா காலம் அப்படி ஆகி போச்சு. அண்ணன்ட்ட தங்கச்சி உண்மை சொல்ற கிடையாது, அப்பாட்ட மயம் உண்மை சொல்ற கிடையாது. ஆக காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஒரு பொண்டாட்டியோட புருஷன்ட்ட ஏன் உண்மை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எதனால, என்ன காரணம் தெரியுமா? ஏன் எதனால? அதுலயும் பொண்டாட்டி புருஷன்கிட்ட உண்மை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆமாங்க, எது உண்மை எது பொய்னே தெரியலங்க. அவங்களுக்கு தெரியலையா? இல்ல யதார்த்தமா தெரியல. இப்ப எப்படி யதார்த்தமா வேணும்னு சொல்றது உண்டு. சரிங்க. இந்த ஆள்கிட்ட இன்னைக்கு பொய்தேன்னு சொல்லி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி சொல்றது ஒண்ணு. சரிங்க. யதார்த்தமா சொல்லி அது பொய்யாகிறது அது ஒன்று. இது எப்படி ஒரு பொய்யாச்சு? ஒரு பொண்டாட்டி சொன்னது புருஷன்ட்ட சொன்னது எப்படி பொய்யாச்சுன்றது? அப்படின்னா பொண்டாட்டி எல்லாம் புருஷன்கிட்ட பொய் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இல்லை. ஏன் பொய் சொல்லணும்? நான் எந்த அனுபவம், எப்படி ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷன்ட்ட பொய் சொன்ன அனுபவம் என் வீட்டு பக்கத்துல நடந்துச்சு. எப்படி? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொண்டாட்டி புருஷன் 2 பேரும் நல்லபடியா. நீங்க என்ன வித்தியாசமா தலைகீழா சொல்றீங்க? எப்படி? நான் புருஷன் பொண்டாட்டின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க பொண்டாட்டி புருஷன் பரவாயில்ல, பெண்களுக்கு முதலிடம் கொடுக்குறீங்க. சரி, அது வரைக்கும் நன்றி. அது போட்டு போத்திக்கிட்டு படுத்தாருன்னா படுத்துக்கிட்டு போத்துனான்னா வித்தியாசம் இருக்குல்ல. எப்படி சொல்றீங்க? போத்திக்கிட்டு படுத்தாருன்னா அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். சரி, படுத்துக்கிட்டு போத்துறாருன்னா உடல் நல்லா இருக்கு, அப்புறமா குளிர்னா போத்திக்குவோம் சரி அப்படின்னு அர்த்தம். ரெண்டு ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? பூ மேல நம்ம படுத்திருந்தா, பூ மேல ஒரு மனுஷன் படுத்திருந்தா, பூ மேல நம்ம போட்டிருந்தா, சரி பூ மேல நம்ம போட்டுதா, மேல ஒரு மனுஷன் பட்டிருந்தா அது முதல் இரவு, முதல் இரவுன்னு அர்த்தம். நம்ம மேல பூவை போட்டா மனுஷன் மேல பூ விளைஞ்சா மேல அதான் கடைசி இரவு நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி. பாருங்க, புருஷன் பொண்டாட்டின்னு பொண்டாட்டி புருஷன் அப்படின்னு. சரி, ஏதோ ஒண்ணு பொண்டாட்டி புருஷன் இருக்காங்க. அவங்க 2 பேரும் நல்லபடியா வாழ்ந்து வந்தாங்க, நல்லா இருந்தாங்க. ஆனா அந்த குடும்பத்துக்கு ஒரு சோதனை காலம். பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல. பொண்டாட்டிக்கு உடம்பு முடியல. பொண்டாட்டி மேல ரொம்ப பாசம் உள்ளவே இந்த புருஷன்கார என்ன பண்ணாரு, ஒவ்வொரு இடமா கூட்டிக் கொண்டு வைத்தியம் பாக்குறேன். எதுலையும் சரியா வந்து கடைசியா ஒரு வைத்தியம் சொல்லிட்டாரு, அப்பா ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பான்னு. வீட்டுக்கு கூட்டு வந்துட்டியா, படுத்த படிக்கையா இருக்கா பொண்டாட்டி. அவ என்ன அது என்ன ஒவ்வொரு இடத்துக்கா கூட்டிக்கிட்டு போறாரு. வைத்தியம் பார்க்க முடியாது, பாக்குறோம். இனிமே பார்க்க முடியாது சொல்லுவாங்க. அங்க போ 2 இடத்துக்கு போடா சரியாயிருக்கும் அப்படி சொல்ல சொல்ல அங்க சரி போயிட்டு கூட்டி போய் படுத்த படிக்கையா இருக்கா. சரி, அப்ப பாருங்க புருஷன்ட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான். அப்ப வர்றேன், ஏங்க அப்படின்னு ஒண்ணு, என்னமா சொல்லுமா, என்னமா ஒண்ணும் இல்லைங்க, எனக்காக நீங்க ஒண்ணு செய்யணுங்க. என்னமா சொல்லுமா, எனக்கே நம்பிக்கை இல்லை நான் பிழைப்புன்றது, அதனால எனக்காக நீங்க ஒண்ணு செய்வீங்களா சொல்லுமா. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணுங்க. அந்த பெண்ணு என்னோட சேர்ந்த குணப்படைத்தவளா இருப்பாங்க. நீங்கள பார்த்தானா? நல்ல உண்மை. எனக்கெல்லாம் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா
தாராளமா. அந்த வார்த்தையை கேட்டோன்னு கட்டி பிடிச்சு அழுதுச்சான். என்னடி வார்த்தை சொன்ன? உன்னை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துருவே தவிர இப்படி ஒரு வார்த்தையை என்னைய பார்த்து சொல்றீங்க அப்படின்னா, இல்லைங்க எனக்காக நீ செய்யணுங்க, எனக்கு நீ சத்தியம் பண்ணுங்க. என்ன சத்தியம் பண்ண? ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னா என்னை எரிக்க கூடாது, புதைக்கணும். அந்த புதைச்ச இடத்துல எப்ப ஈரம் காயிலோ நீங்க ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னா. ஈரங்காயிறது என்ன ஒரு 4 நாளையில நல்லா காஞ்சிரு சரட்டுன்னு. சரிண்டிவன் அதோட சரிமா அப்படின்னு சத்தியம் பண்ணிருக்கேன். சரி, சொன்ன மாதிரி 2 நாள் செத்து போனோம். செய்ய வேண்டிய காரியமா பண்ணியாச்சு. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, கொண்டி புதைச்சாச்சு. நல்ல வெயில் காலம், மழையே பெய்யல. ஒரு நாள் இப்படி யதார்த்தமா நடந்து போறேன். போகையில 4 பேர் சொல்லுவாங்கல்ல, விடுற ஏதோ பொண்டாட்டிக்கு விதி இருந்திருக்கு. விதி யாரத்தான் விட்டுச்சு, யார் என்ன பண்றது? ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்றேன். காவேரி கஞ்சி நாளுக்கு ஆட்சியத்துக்கு ஒரு வீட்டுல பொம்பளை இல்லைனாமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கண்டிப்பா அப்படின்னு சொல்ல உடனே அவன் பார்த்தேன், நம்ம பொண்டாட்டின்னு சொல்லிட்டு தானே செத்தா. ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ண சொன்னாலே. ஆனா ஒண்ணு சொன்னாலே, புதைச்ச இடத்துல எப்ப ஈரம் காயுதோ அப்ப கல்யாணம் பண்ணுங்கனாலே போய் பார்த்துட்டு நம்ம சுடுகாட்டுக்கு போறேன். போய் பாக்குறேன், ஈரம் காயல. எப்படி 3 மாதம் ஆச்சு, நல்ல வெயில் காலம், என்னடா காயலன்ட்டு மறுநாள் போறேன், மறுநாள் காயல, மறுநாள் போறேன், மறுநாள் காயல. என்னையா மத்தியானம் 12 மணிக்கு பெரியார் மாட்டுத்தாவணி போயிட்டு வரலான்னு வர்றதுக்குள்ள மண்டை அவ்வளவு சூடாயிருது. அப்படி வெயில் அடிக்குது. 3 மாசம் வரைக்கும் காயலையா? பாசம் புருஷன் மேல. இவனுக்கு பெரிய ஆச்சரியம். புருஷன் மேல பாசமா இருந்தா காஞ்சிருக்கணுங்க. அப்படித்தான் நினைச்சு அவனு என்ன பண்றான், ஒரு நாள் சாயங்காலம் போனேன். போனவே என்னடா ஈரங்க ஆயாம இருக்குன்னு அசதி இல்ல சுடுகாட்டுல படுத்துட்டேன். படுத்து தூங்கிட்டேன். முழிச்சு பாக்குறேன், விடிஞ்சிருச்சு. விடிஞ்சிருச்சு, அது உண்மைதான். புக வண்டியை பிடிக்கணும். விடிஞ்சிருச்சு, கிளம்புவோமா? இல்லைன்னா ஊரை சுத்திட்டு அலையலாம். கிளம்புவோமா அப்படின்னு வீட்டுக்கு புறப்படுறேன். இப்படி விடிஞ்சிருச்சடாண்டு கவலையோட புறப்படுறேன். புறப்படுற நேரத்துல ஒரு ஆள் அங்கிருந்து பெரிய வாளி நிறைய தண்ணியை கொண்டுட்டு வர்றேன். ஆறாவது நேரத்துல சுடுகாட்டுக்கு தண்ணியை கொண்டு வர்றான்னு பாக்குறேன். அவன் யாருன்னா இவன் பொண்டாட்டியுடைய அன்னைங்காரன். பெரிய வாளி நிறைய சுடுகாட்டுக்கு தண்ணியை கொண்டு வந்தோன்னே இவன் ஏன் நான் கொண்டுகிட்டு வரையான்ட்டு, இங்க வாடா சுடுகாட்டுக்கு ஏன் அப்படி தண்ணி முட்டு பெரிய வாளியை கொண்டு வர்ற, என்னடா அப்படின்னு. அப்பத்தே அவன் சொல்றேன், என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல மச்சான், எங்க தங்கச்சி முடியாம இருக்கிற பொழுது என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்குச்சு. என்னடா சத்தியம் வாங்குச்சு? என்ன சத்தியம்? அன்னே ஒரு வேளை நான் செத்து போயிட்டா என்னை புதைச்சடத்துல தினம் ஒரு வாளி நிறைய பெரிய வாளி நிறைய தண்ணியை ஊத்திருனே சத்தியம் வாங்குச்சு. சத்தியம் பண்ணு, அன்னையில இருந்து தினம் ஊத்திக்கிட்டே இருக்கேன். அப்பத்தே புருஷங்காரன் நினைச்சா, அடி சண்டாடி நல்லவ மாதிரி சொல்லிடி, ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கன்னு இப்ப நொன்னைங்காரனை விட்டு தண்ணி ஊத்த சொல்லிட்டேன்னு சொல்லி புருஷன்கிட்ட பொண்டாட்டி உண்மை சொல்லலையே. நீங்க எப்படி என்கிட்ட உண்மையை சொல்லிடுவீங்க? மான் வந்திருக்குன்னு நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. பொண்டாட்டி கதை நல்லா இருக்கா? அதான் கதை நல்லா இருக்குன்ற பொதுவா. சரிங்க, நீங்க சொன்னது பொண்டாட்டி புருஷன் கதை தானே. அப்புறம் எப்படி நம்புறது? அப்ப நாங்க அப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறீங்களா? சொல்லல, ஒரு சில பெண்கள் பேசுறத நான் நம்ப மாட்டேன். இப்ப பொண்டாட்டி இறந்து போயிட்டா தான் புருஷன் தன்னையே நினைச்சு வாழணும். ஆனா அதே நேரத்தில் அவருடைய மனசும் புண்படக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணம் படைத்ததுனால நம்மளே அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. ஏங்க நான் செத்து போறேன் வேற எவ்வளவு நினைச்சீங்க? சரி, அப்படி சொன்ன சாகரதும் இல்லாம நமக்கு சட்டம் போடுறா சாகரா கண்டிக்கிறாடா அப்படிங்கிற எண்ணத்தை உருவாகிடும். அப்படிங்கிற சூட்சமா அதான் பெண் புத்தி பின் புத்தி நிறைய பின்னால என்ன வருங்கிறத யோசிக்கக்கூடிய புத்தி அப்படின்னாங்க. இதே மாதிரிதான் ஒரு பொண்டாட்டி புருஷன் அது என்ன, நான் ஒரு பொண்டாட்டி புருஷன் கதை சொல்லணும், நீங்க ஒரு பொண்டாட்டி புருஷன். எனக்கு ஒரு அப்படி ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. நம்ம 2 பேரும் இப்படியே ஓயாம பொண்டாட்டி புருஷன் கதையே பேசுவோமா? என்ன பொண்டாட்டி புருஷன் பேசி அந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்கட்டுமா? இருந்தாருன்னா சொல்லுவோம். நான் 1000 கதை வச்சிருக்கேன் பொண்டாட்டி புருஷன் கதை. நானும் வச்சிருக்கேன்ல பொண்டாட்டி புருஷன் கதை. அப்ப பொண்டாட்டி புருஷன் கல்யாணம் பண்ணியாச்சு. சரிங்க, கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போகணும்ல. ஆமா, அப்போதைக்கு
ஒரு அப்பத்தா சரி என்ன பண்ணிருக்கா ஏண்டி உனக்கு ஒரு அறிவுரை சொல்றேன். எப்பவுமே உன் புருஷன்கிட்ட எப்பவுமே சரி வாக்குவாதம் பண்றத நிப்பாட்டிக்க. நல்ல பரவாயில்ல. எப்பவுமே புருஷன்கிட்ட வாக்குவாதம் பண்ணா அதனால பிரச்சனை தான் ஏற்படுமே தவிர அதனால நன்மைகள் ஏற்படாது. அதனால வாக்குவாதத்தை குறைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் அவங்களுக்கு வயசாச்சு, பிள்ளைய ரொட்டி எல்லாம் பார்த்துட்டாங்க. கடைசியில நீங்க சொன்ன மாதிரி அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அங்கேயும் பொண்டாட்டிக்கிட்டே உடம்பு முடியலையா? அங்கேயும் பொண்டாட்டிக்கிட்டே முடியல. சரி 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 சரி. அவர் போகாத வைத்தியர் இல்ல, பார்க்காத மருத்துவர் இல்ல, எல்லாம் இடமும் போய் பார்த்துட்டு சரிங்க கடைசியில அந்த அம்மாவுக்கு உயிர் போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. ஐயோப்பா. அப்பதான் பொண்டாட்டி சொன்னானா, ஏங்க ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். அது மனசு கஷ்டமா இருக்கு. சரி அத சொல்லாம செத்து போனேன்னா என் ஆத்மா சாந்தி அடையும். பரவாயில்லையே, உங்கள்கிட்ட சொல்லிட்டு சாகணும். உயிர் போறக்கூடிய தருணத்துல சொல்றேன். அப்படியா? என்கிட்ட எதையுமே நீ மறைக்க மாட்டியம்மா. அப்படி ஒண்ணு இத்தனை வருஷம் காலமா மறைச்சு வச்சிருக்கியா? என்ன அப்படின்ற ஒண்ணு இல்ல, அந்த மேல அந்த பாருங்க, அந்த உயரத்துல உயரமான இடத்துல ஒரு பெட்டி இருக்குல்ல, அந்த பெட்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அந்த பெட்டி எந்த பெட்டி கொண்டு வந்த உடனே, ஏங்க இந்த பெட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, நீ கல்யாணம் பண்ணிட்டு வரும்பொழுது உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டுகிட்டு வந்த இந்த பெட்டி உன் மேல அவ்வளவு பாசம் இல்லாடி நானு சரியா ஞாபகம் வச்சிருப்பேன். உங்க அப்பா வீட்டுல இருந்து நீ எடுத்திருந்தீங்களா தானே இந்த பெட்டி? தூசியெல்லாம் தட்டிட்டு சரி இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்பொழுது எங்க அப்பா தான் எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுச்சு. உன் புருஷன்கிட்ட நீ எப்பவுமே வாக்குவாதம் பண்ணாத, அது உனக்கு நல்லது இல்லை. ஒருவேளை உன் புருஷன் ரொம்ப கோபக்காரனா இருக்கிறான்னு வச்சுக்க, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன், அதை செய் அப்படின்னு சொல்லியிருக்க. உடனே அதை நான் செஞ்சேன், அதுதான் இந்த பெட்டிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை திறந்தா அதுக்குள்ள ஒரு பொம்மை. அப்ப புருஷனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எப்படி? அப்ப நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள இத்தனை வருட காலத்துல நான் ஒரு சண்டை கூட உனக்கிட்ட போட்டது இல்லையா? எனக்கு மறந்து போயிடுச்சு. ஒரே ஒரு சண்டை தான் இந்த வாழ்க்கையில நான் உன்னோட போட்டிருக்கேனாப்பா, நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் நீ தாண்டி அப்படின்னு சொல்லி புருஷன் மகிழ்ச்சியா சொன்னாராம். உடனே பொண்டாட்டி சொன்னாலா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க ஆத்தா கோபம் வரும் பொழுதெல்லாம் பொம்மை செய், உனக்கு கோபம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னா, நானும் பொம்மையெல்லாம் கோபம் வர்ற நேரம் கூட நிறைய செஞ்சேன். அது இல்ல பொம்மையை வித்துட்டேன், காசு பீரோவுல இருக்கு, சரி போய் எடுத்துக்கோங்க. மிச்சம் இருந்தது இந்த ஞாபகத்துக்காக அந்த ஒரு பொம்மையை வச்சிருக்கேன் அப்படின்னாலாம். இதுல இருந்து என்ன தெரியுது? பொறுமையா போகணும். அப்ப எவ்வளவு கோபம் வந்தாலும் அதை நாங்க வேற விதமா மாற்றி அமைத்து அந்த வாழ்க்கையை சிறப்பா கொண்டு போவோமே தவிர, சரி உங்களை மாதிரி பாயப்படி பொடரி வச்சுட்டு பேச மாட்டான். ஞாபகத்துல வச்சுங்க, பொம்பளைய பேசலாம் சரித்திரம், ஆம்பளைய பேசலாம் தரித்திரம். கட்ட வண்டி இது கிடையாது, இது கட்ட வண்டி. பாருங்க
வச்ச மகராசன். எப்படி சொல்ல வர்றீங்க? இன்னைக்குதான் நம்ம ராஜீவ் நகர்ல இந்த நேரத்துக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கெல்லாம் முதல்ல நன்றியை சொல்லணும். நன்றி, உண்மைதானே? எல்லாருக்குமே நன்றி. ஆமா, இவ்வளவு பேர் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அன்னைக்கெல்லாம் ஒரு வேட்டைக்காரர் பாவம் 1050 டீ கப்பு 750 வாட்டர் கேன், அதை பார்த்தா பாட்டே பாடுனார் அவர். அதுக்கும் ஒரு தைரியம், வர்ணிப்பு பாட்டே அதான் பார்த்து பாடுறாரு. அதுக்கும் ஒரு தைரியம் வேணும்ல. ஆள் இருந்தாலும் பேசணும் பாடணும், ஆள் இல்லைனாலும் விருந்தலையை பார்த்துக்கிட்டு பேசணும் பாடணும், அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அது தொழில் தர்மம். ஆமாங்க. ஆனா அவங்க உங்களுக்காக இருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாங்க. அதுக்கு அவங்களுக்கு முதல் நன்றி. உண்மைதானே, உண்மைதானே. ஏன்னா அன்னைக்கு உள்ள காலங்கள் வந்து எதுவுமே வேலை இல்லாத ஒரு காலம், வய வரப்ப பார்த்துக்கிட்டு சும்மா இருந்த காலம், எல்லாரும் உட்கார்ந்து விடிய விடிய பார்த்தாங்க, பேசினாங்க. அவன் இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாருக்கும் தொழில் உண்டு. அது விடிய விடிய பார்த்தா என்ன ஆகும்? நாளைக்கு போற தொழில் கெட்டு போயிடும். அப்ப யாரையுமே யாரும் குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி இப்படி இருக்குங்க. தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. ஆமாங்க. ஏன்னா ஆடி பட்டம் தேடி வதைக்கிறான். நிறைய பழமொழி இருக்குல்ல. சித்திரை மாசத்து உழவு பத்திர மாசத்து தங்கம் இருக்காங்க. சித்திரை மாசத்துல நல்லேறு கட்டுனதுல இருந்து விவசாய வேலை நடந்துகிட்டே இருக்கு. உண்மைதானே. அறுவடை காலம் எப்பன்னா தை மாதத்துல. ஆமா. இந்த தை மாசத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும் இந்த வேலை. ஆமா. அதுக்கப்புறம் ஓய்வா இருப்பாங்க. ஆமா. அந்த நேரத்துல இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை வச்சு, முதல்ல முக்கியமா நாடகத்தை வச்சு அதுல உள்ள கருத்துக்களையும் நடிப்புகளையும் என்ன சொல்றாங்க அவங்களுடைய சிறப்புகளையும் எல்லாம் இருந்தா கேட்டாங்க. அது பெரிய விஷயம் இல்ல, சரிங்க. ஆனா இந்த காலகட்டத்துல நாடக கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். சரி, இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், கூத்துக்கு பேரு ராக்கூத்து. அதே மாதிரி இத பகல் கூத்தா மாத்தி விடாம, ஏன்னா மான குண்டான அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். யாரு போய் ஆத்துல எதை அளந்து போடணும்? நடைமுறையா சொல்றது ஆத்துல போட்டு அளந்து போடணும்பான்னு சொல்லுவாங்க. இல்ல, ஆத்துல கொண்டு எதை அளந்து போடணும் யாருமே எங்கேயுமே அளந்து போட்டது கிடையாது. அது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்கிறது கிடையாது. அகத்துல, அகம்னா உள்ளம், அந்த உள்ளத்துல நல்லது எது கெட்டது எது, எதை வச்சுக்கணும் எதை வச்சுக்கிற கூடாது அப்படின்ற விஷயத்தை அளந்து போடு. அகத்துல போட்டாலும் அளந்து போடு அப்படின்றத அந்த கடையில போட்டுக்கிடாத குழப்பிக்கிடுவேன், அப்புறம் ஏறுவாடுதான் உன்னை ஏத்தன அப்படின்னு சொல்ல வர்றீங்க இல்லைங்க. இப்ப உங்க மாடு கொண்டாடு அடையாளத்தை நீங்க இப்ப சொல்றீங்க. சரி, மாடியுடைய அடையாளம் நின்றுள்ள காயாத நாடகத்தே நின்றுள்ளாமோ காயாத நாடகத்தே நின்றுள்ளாமோ காரி மேகாதமா இது மேகாதமா நல்ல ஜாதிமா மேகாதமா 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 மேகாத மேகாத மேகாதமா மேகாதமா புல்மேவாதமா மேகாதமா சந்தனமும் புல்லும் கமலம் மங்கள நின்று சுழந்த வளரவள் மேகாத மேகாதமா மேவோ காணவடைத்து நெல்லுந்தனமும் புழும் கமலம் கலவங்களிலும் துவர்கின்றவள் மேகாதமா காணமுழவர்கள் வெளியிடவர்களான பீரோடையில் மேகாதமா காணமுழவர்கள் பணியிடவர்களான குயிலெடுகிறவர்கள் மேகாதமா தேரோ பகவதிமாவோ தேரோ பகவதிமா என்பதில் உள்ளதோ மேகாதமா என்பதில் உள்ளதோ மேகாதமா தாயாக பகிர்ந்திருந்தார் அது தந்தையிலிருந்து பாயாத அதை வந்து வயாத மலர கண்டோ மலர கண்ட
ஆமா உங்களுக்கு கேட்கும். நான் மானுக்கு அடையாளம் சொன்னா சரி, எனக்கு எனக்கு அடையாளம் சொல்லிட்டீங்க நீங்க. யாரு மான தேடி வந்தது? எதை வச்சு கண்டுபிடிச்சேன் தெரியுமா? என்ன? காண குயிலின் நிகர் குரல் உடையதன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா? ஆமாங்க. அந்த குயிலுக்கு நிகரான குரல்னு என் குரலை மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படியா? அதை வச்சுதான் நீங்க என்ன அதனால அதை வச்சுட்டே உங்களை சொல்றோம் நீங்க நினைச்சிட்டீங்களோ? அப்படிதானேங்க? அப்ப அது பொய், அதுவும் பொய்யா? பொய்ன்னு சொல்ல முடியுமா? உண்மை உண்மை. நான் மான தேடி வந்து சொல்லல, அதுதான் பொய். ஏங்க நீங்க என்னை விரும்புறீங்களா? என்னங்க? விரும்புறீங்களா? உங்களை காதலிக்கிறேன். நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேனே. என்னைய மீறி எவனாவது வந்து உங்களை காதலிக்க முடியுமா? உங்களை மீறி ஒரு ஆள் இருக்காரு. இடைஞ்சல் இடைஞ்சல் இடைஞ்சல். சரி, உங்களை கல்யாணம் பண்ண போறேன். அப்படியா? ஆமா. அப்ப உங்க பெருந்தன்மை பிடிச்சிருக்கு. சரி, நீ யார வேணாலும் காதலிச்சுக்க. சரிங்க. ஆனா நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி இல்ல, நான் அப்படி சொல்லல. எவனும் காதலிக்க முடியாது, வேற எவனும் கல்யாணம் பண்ண முடியாது. சரி, அதனால கல்யாணம் முடிக்கணும் அப்படின்ற காரணத்துல ராஜா தன்னே போகாதடி போனாடத்துக்கு ஆகாதடி. அடி ராஜா தன்னே போகாதடி போனாடத்துக்கு ஆகாதடி. ஏதா கோட்டா தீராதடி இருக்காமல் வருவேனடி. அப்புறம் இதுவரைக்கும் என்ன சொன்னேன்? சும்மா என்ன உம்மா என்னன்னு தெரியாதா? முருகா ஞானப்பட்டு சொல்லுங்க ஐயா. இம்மானுவேல் சேகரன் ஐயாவுடைய பாடலை பாட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நாள் இட்டது அது ஞாபகம் மறதியாக இருந்தது அப்படின்னு சொன்னேன். ஏதோ என்னுடைய அறிவுக்கு எட்டிய அளவுக்கு சில வரிகளை அமைத்து ஒரு பாடல் ஐயாவுக்காக இப்போதான் எழுதுனேன். முயற்சி பண்ணுவேன். ஐயாவுக்காக பாடலைன்னா பிழை இருந்தால் மன்னிக்கவும். நாட்டுக்கு உழைத்தவரடி நம்ம ஐயா இம்மானுவேல், அவர் வீட்டுக்கு தெய்வமடி கண்ணம்மா கண்ணம்மா, அவர் விலையில தங்கமடி பொன்னம்மா பொன்னம்மா. நாட்டுக்கு உழைத்தவர் நமது உள்ள இம்மானுவேல், வீட்டுக்கு தெய்வமடி கண்ணம்மா கண்ணம்மா, அவர் விலையில தெய்வமடி பொன்னம்மா பொன்னம்மா. நாட்டுக்கு உழைத்தவர் நம்ம ஐயா இம்மானுவேல், வீட்டுக்கு தெய்வமடி கண்ணம்மா கண்ணம்மா, அவர் விலையில தங்கமடி பொன்னம்மா பொன்னம்மா. செல்லூரில் பிறந்தவராம் சிறப்புடனே
எப்பவுமே பாட்டு தனிமையில உட்கார்ந்து எழுதும் பொழுது நிறைய விஷயங்களை கோர்த்து எழுத முடியும். இவங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது அதை எழுதுறது கொஞ்சம் சிரமம். அதுலேயும் உங்களுடைய அன்பு வேண்டுகோளுக்காக இதை பாடியிருக்கேன். மனமார்ந்த நன்றி நன்றி. சரி, இப்போ யார உன்னை ஆட்களவே வேடனாக இருந்த நான் வேடனாக உருமாறி வந்தேன். நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் விட்ட காரணத்தினாலே எப்பொழுது நம்முடைய திருமணம் இடையே நட வேண்டும் ஏதேனும் சுவாமி, தாங்கள் ஆடிய நாடகங்களில் ராஜீவ் நகர் மக்கள் நடத்திய நாடகம் உண்மைதானே. எமக்கு ஒரு வரம் வேண்டும். உலக மக்கள் எல்லாம் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்க வேண்டும். தரத்தில் 2ஆம் தரமாக இருந்தாலும் தரத்தில் சுவாமி எமக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். கேட்ட வரத்தோடு உன்னுடைய நாட்டு மக்களுக்கும் வரத்தை தருகின்றேன். உன்னுடைய நாட்டு மக்களாகிய ராஜீவ் நகரில் வசிக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் எந்த ஒரு நோயின் நொடியும் இல்லாமல் அனைவரும் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று அதான் நாட்டு மக்கள் எந்திரிச்சு முன்னாடி வாங்க சொல்லுங்க. நாட்டு மக்களுக்கு வரமளித்தோம். 2ஆவது வரமாக தாரத்தில் 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் திருநபரை கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே இன்று முதல் பக்த ஓடிகள் அனைவரும் தெய்வயானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரையை முன்கூட அழைப்பார்கள். மேலாதிய விளங்கட்டம் கட்டி மேலும் கோலவிழி காட்டும்